திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் திருஞான சம்பந்தர் திருவலஞ்சுழியில் அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம். இன்று திருஞான சம்பந்தர் திருவலஞ்சுழியிலிருந்து புறப்பட்டு பழையாறை சென்று வணங்கி பின்னர் சக்தி முற்றம் நன்னி இறைவனை இறைஞ்சிய பின் பட்டீஸ்வரம் வருகிறார். கதிரோனின் வெம்மை கதிர்கள் மண்ணில் பதிந்து கொண்டிருந்தனவாம். சிவக்கன்றின் திருவடியும் முடியும் நோகுமே என்று எண்ணிய பெருமானார் பிள்ளையாரின் முடியின் மேல் சிவபூதங்களை முத்துப்பந்தல்களால் பிடித்து வர பணித்தாராம். அத்தன்மையை அறிந்த கன்றிடம் பூதகணங்கள் இது செய்ய பட்டீஸ்வரர் ஆணை என பகர்ந்தனவாம். திருவருளை நினைந்து வியந்து நிலம் தோய விழுந்தார் பெருமானார். அந்நிலையில் அனைவரும் பட்டீஸ்வரம் சென்று அடைந்தனர். மூன்றாம் திருமுறை 73வது பதிகம். பண் சாதாரி. தலத்து இறைவன் பட்டீஸ்வரர், தேனுபுரீஸ்வரர். இறைவி ஞானாம்பிகை, பல்வளை நாயகி. தீர்த்தம் ஞான தீர்த்தம். ஸ்தலவிருஷம் வன்னிமரம். முதல் பாடல். பாடல் மறைசூடல் மதி பல்வளையோர் பாகம் மதில் மூன்றோர் கனையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொடில் சூழ் பழைசையுள் மாட மழபாடி உரை பட்டீசரம் மேய கடி கட்ட அரவினார் வேட நிலை கொண்டவரை வீடு நெறிகாட்டி வினை வீடும் அவரே. பாடலுடைய பொருள். மறைகள் ஓதி புகழும் பெருமையை உடையவர் சிவபெருமான். மதியை சூடியவர். பல்வேறு வளையல்களை அணிந்த உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவர். மும்மதில்களையும் ஒரு கனை தொடுத்து அழித்து எரித்து சாம்பலாக்கியவர். வீரத்தின் விளைவிடமாய் விளங்குபவர். பொழில் சூழ்ந்த பழையாறையுள் மாடங்களை உடைய மழபாடி என்னும் பகுதியில் தங்குகின்ற திருப்பட்டீச்சுரத்தில் வீற்றிருப்பவர். அரவினை அறையில் கட்டியவர் அப்பிரான். பெருமானார் வேடத்தில் உள்ளவர்களின் வினைகளை நீக்கி நன்னெறியை அருள்பவர். இரண்டாவது பாடல். நீரின் மலி புன்சடையர் நீளரவு கச்சை அது நச்சு இளையதோர் கூரின் மலி சூலமது ஏந்தி உடை கோவணமும் மானின் உரித்தோல் காரின் மலி கொன்றை விரித்தார் கடவுள் காதல் செய்து மேய நகர்தான் பாரின் மலிசீர் பழைசை பட்டீசரம் ஏத்த
வினை பற்றழியுமே. பாடலுடைய பொருள்: கங்கை நீரினால் நனைந்த புன்சடையை கொண்டவர். அவர் கட்டும் கச்சையானது நீண்ட அரவு ஆகும். சூலப்படையை ஏந்தி கோவண உடை தரித்தவர். மாந்தோல் ஆடையினர். கொன்றை மாலை அணிந்தவர். அத்தகு பிரானார் உலகில் சிறப்புடன் விளங்கும் பழையாறையில் மேவும் பட்டீச்சிரத்தில் விற்றிருப்பவர். அப்பிரானை ஏத்தி வழிபட வினையானது நீங்கும். மூன்றாவது பாடல்: காலை மடவார்கள் புனல் ஆடுவது கௌவை கடியார் மருகெலாம் மாலை மணனாறு பழையாறு மழபாடி மேய அழகாய மலிசீர் பாலை அனநீரு புனை மார்பன் உரை பட்டீசரமே பரவுவார் மேலை ஒருமால் கடல்கள் போல் பெருகி வெண்ணுலகம் ஆளும் அவரே. பாடலுடைய பொருள்: மகளிர் காலை வேளைகளில் நீர்த்துறைகளில் நீராடி மகிழும் ஓசையும், மாலை நேரங்களில் புதுமைமிக்க மருகெலாம் வீதிகளில் மனம் வீசும் எவ்விடத்தும் நுகர்வர் பழையாறு எனும் மழபாடி பகுதியில் அழகும் சிறப்பும் கொண்ட பால் போன்ற திருவெண்ணீர் பூசிய மார்பினராய் பட்டீச்சரத்தில் மேவும் சிவபெருமானை போற்றி புகழ்பவர்கள் இம்மையில் கடல் போன்ற பெரும் செல்வத்தை பெற்றும் மறுமையில் விண்ணுலக வளத்தில் திளைப்பு பெற்றும் விளங்குவர். நான்காவது பாடல்: கண்ணின்மிசை நன்னி இழிவிப்ப முகம் ஏத்து கமழ் செஞ்சடையினான் பண்ணின்மிசை நின்று பலபாணி பட ஆடவலபான் மதியினான் மண்ணின் மிசை நேரில் மழபாடி மலி பட்டீசரமே மருவுவார் விண்ணின் மிசைவாழும் இமையோரோடு உடனாதல் அது மேவல் எளிதே. பாடலுடைய பொருள்: இறைவனின் திருக்கண்களை சேர்த்து மறைத்ததனால் அத்திருக்கரங்களில் அரும்பிய வியர்வை நீர் முகத்தில் பரவிய 1000 முகங்களையும் ஒரு திவலையாக சிறுகு வைத்து சடையின் ஓர் ரோமத்தில் தாங்க அதன் பிரவாகத்தால் உலகம் அழிவதை காத்தருளிய திறனை நான்முகன் போன்றோரால் வணங்கப்பெற்ற செஞ்சடையினன். இசைவழி பொருந்திடவும் பல்வேறு இசைக்கருவிகளின் தாள ஓசைகளோடு பொருத்தமுற ஆடவல்ல வெண்மையான மதியினை சடையில் அணிந்தவன். மண்ணுலகில் தனக்கு நிகரற்று விளங்கும் மழபாடி தலத்தில் தங்கிய பட்டீச்சரத்தையே இருப்பிடமாக கொள்பவரை பற்றாக கொள்வோர் விண்ணில் வாழும் விண்ணவர் வாழ்வதாகிய அவ்விடத்தை அடைதல் மிக எளிதாம். ஐந்தாவது பாடல்: மருவ முழவு அதிர மழபாடி மலிமத்த விழவார்க்க வரையார் பருவ மழைப்பண் கவர்சை பட்டீசரமேய படர்புன் சடையினான் வெறுவ மதையானை உரிபோர்த்து உமையை அஞ்ச வருவெள் விடையினான் உருவம் எரிகழல்கள் தொழ உள்ளம் உடையாரை அடையா வினைகளே. பாடலுடைய பொருள்: பொருத்தமுற உள்ள முழவு போன்ற இசை கருவிகளோடு மழபாடி திருக்கோவிலில் திருவிழாக்கள் விழாக்களியாட்டங்களுடனும் உற்சவத்தால் எழும் ஆரவாரங்களும் மலையின் கண் தங்கி பொழிகின்ற பருவகாலத்தில் உண்டாகும் மழையால் ஏற்படும் வளங்கள் பட்டீச்சிரத்தை கண்டார் மனத்தை ஈர்க்கும் தன்மை கொள்ளும் நிலையில் அத்தலத்தில் இனிதே வீற்றிருப்பார் பெருமானார். அவர் படர் சடையினர். உமையம்மை அஞ்சுமாறும் வியக்குமாறும் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர். இடப வாகனத்தை உடையவர். தீயென செம்மேனியராக விளங்கும் அப்பெருமானின் திருவடிகளை தொழுபவர்களுக்கு எக்காலத்தும் வினையால் ஏற்படும் துன்பங்கள் இல்லை. ஆறாவது பாடல்: மறையின் ஒலி கீதமோடு பாடுவன பூதம் அடிமருவி விரவார் பறையின் ஒலி பெருக நிகழ் நட்டம் அமர் பட்டீசரம் மேய பனிக்கூர் பிறையினோடு மருவியதோர் சடையின் இடையேற்ற புனல் தோற்ற நிலையாம் இறைவன் அடிமுடை முறையின் ஏத்தும் அவர் தீத்தொழில்கள் இல்லர் மிகவே. பாடலுடைய பொருள்: மறையொலியும் பூதகணங்கள் திருவடியின் கீழ் பொருந்தி பாடும் ஒலியும் காலத்தன்மையுடைய முழவு கருவிகளின் ஓசை பெருகும் இறைவன் இதற்கு ஏற்ப ஆடல் புரிவாராம். பட்டீச்சரம் எனும் திருக்கோவிலில் எழுந்தருளி தன்மை கொண்ட சந்திரனையும் கங்கையையும் சடையில் கொண்டவர் இப்பிரான். அப்பிரானை நன்கு நினைத்து அவனின் திருவடிகளை முறையாக ஏற்று போற்றி வணங்குபவர்களுக்கு துன்பம் தரும் வினைகள் விலகி ஓடிச் செல்லும். ஏழாவது பாடல்: பிறவி பிணி மூப்பினோடு நீங்கி இமையோர் உலகு பேணல் உருவார் துறவி எனும் உள்ளம் உடையார்கள் கொடிவீதி அழகாய தொகுசீர் இறைவன் உரை பட்டீசரம் ஏத்தி எழுவார்கள் வினையேதும் இலவாய் நரவ விரையாலும் மொழியாலும் வழிபாடு மறவாதவர் அவரே. பாடலுடைய பொருள்: பிறவியும் அதன் வழி வரும் மூப்பும் பிணியும் நீங்கிட விண்ணோர்களாய் போற்றி புகழப்படும் உலகப் பற்றினை துறந்த உள்ளம் கொண்ட சிவஞானிகளும்
வீதிகளில் கொடிகட்டியும் எழில்மிகு பொருள்கள் அனைத்தும் வந்து சேரும் சிறப்புடைய பெருமானார் உரையும் பட்டீச்சரமே தலைவன் உரையும் தலமாம். அத்தலத்தினையும் இறைவனையும் ஏற்றி போற்றி தொழுபவர்கள் வினை அற்றவராய் விளங்குவார்கள். தேன் கொண்ட மனம் பொருந்திய மலர்களாலும் தோத்திரங்களாலும் வழிபட அவர்கள் சிவன் அருகில் சிவகணத்தாரோடு உறைவர். 8வது பாடல். நேசமிகு தோள் வலவனாகி இறைவன் மலையை நீக்கி இடலும் நீசன் விரல் வாட்டி வரை உற்றது உணராத நிரம்பா மதியினான் ஈசன் உரை பட்டீசரம் ஏத்தி எழுவார்கள் வினையேதும் இலவாய் நாசமர வேண்டுதலின் நன்னல் எளிதாம் அமரர் விண்ணுலகமே. பாடலுடைய பொருள். தோல் வலிமை மிக கொண்ட இராவணன் பெருமானார் வீற்றிருக்கும் கைலை மலையை தூக்கி அப்பால் வைக்க முயல அவ்விழி தகவனாகிய இராவணனின் வலிமையை வற்றச் செய்து தன் எல்லையையும் நிலைமையையும் பிறர் எவராலும் அறியப்படாதவன் இறைவன். முதிராத பிறையை அணிந்தவன் அவன். எழுந்தருளியுள்ள பட்டீச்சரத்தை தொழுபவர்கள் வினை அற்றவர்களாகி இனி பிறந்து உழலும் தன்மையையும் தவிர்த்து பெறவேண்டிய சிவஞானமும் பெற்று தேவர் உலகினை எளிதில் அடைவர். 9வது பாடல். தூய மலரானும் நெடியானும் அறியார் அவன தோற்ற நிலையின் ஏய வகை ஆனதனை யாரது அறிவார் அணிகொள் மார்பின் அகலம் பாய நலநீரது அணிவான் உமைதனோடும் உரை பட்டீச்சரமே மேய அவனது ஈரடியும் ஏத்த எளிதாகும் நலம் மேலுகமே. பாடலுடைய பொருள். தூய மலரான தாமரையில் உரைபவனான நான்முகனும் திருமாலும் இறைவனின் தோற்றத்தையும் நிலையையும் வகையையும் அறியாதவராயினர். அப்பெருமானின் தோற்றத்தை அறிய வல்லார் யார்? அழகிய அகன்ற மார்பில் திருநீறு அணிந்து உமையோடும் தங்குபவன். அப்பட்டீச்சரத்தை அடைந்து இணையடிகளை போற்றி வாழ்பவர்கள் சிவஞானம் அடைதல் எளிதாம். அதன் பயனாய் வீட்டு உலகினையும் அடைவர். 10வது பாடல். தடுக்கினை இடுக்கி மடவார்கள் இடுபிண்டம் அது உண்டு உடல் தரும் கடுப்பொடி உடல் கவசர் கத்துமொழி காதல் செய்திடாது கமழ்சேர் மடிக்கயல் வயல் கொள் மழபாடி நகர் நீடு பழையாறை அதனுள் படைக்கொரு கரத்தன் மிகு பட்டீசரம் ஏத்த வினைப்பற்று அறுதலே. பாடலுடைய பொருள். செல்லும் இடங்களில் அமருவதற்காக தடுக்கையை இடுக்கி கொண்டு மகளிர் இடுகின்ற உணவை உண்டு சுற்றி திரிகின்ற கடுக்காய் பொடியை தின்கின்றவர்களுக்கும் உடலை போர்த்தி கொள்பவருமான சமணர்களுக்கும் சாக்கியர்களுக்கும் கூறும் பொய்யுரைகளை விரும்பாமல் மணம்கொள் மடையில் கயல் மீன்கள் உலவும் வயல்கள் கொண்ட மழபாடி நகருள் சூலப்படைக்கு ஏற்ற கையை உடையவனான வளமிகு பட்டீச்சரத்தானை போற்ற வினை அருமே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். மந்தமலி சோலை மழபாடி நகர் நீடு பழையாறு அதனுள் பந்தம் உயர் வீடு நல பட்டீசரம் மேய படர் புன் சடையனை அந்தன் மறையோர் இனிதுவாழ் புகழி ஞான சம்பந்தன் அணியார் செந்தமிழ்கள் கொண்டு இனிது செப்பவல தொண்டர்வினை நிற்பதிலவே. பாடலுடைய பொருள். தென்றல் உலவும் சோலைகளை உடைய மழபாடி எனும் நகரப்பகுதியுள் நெடிய பழையாறை எனும் தலத்தில் பந்தம் விடுத்து முக்தி அடைந்தவர்களுக்கு நல்லன அளிப்பதில் வல்லவனாகிய பட்டீச்சரமேவிய படர்ந்த சடையினை உடைய அன்பு கருணை கொண்ட மறையோர் இனிதே வாழும் புகழிப்பதி ஞானசம்பந்தன் அணிகளோடு கூடிய செந்தமிழ் பதிகங்களை பிறவிப்பிணியை கடக்கவல்ல புனையாக கொண்டு சொல்ல வல்லவர்களின் வினை அறவே நீங்கும். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திருப்பட்டீச்சரத்தில் அருளிய அற்புதமான இந்த பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞான சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான தேவார திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.